முப்பெரும் விழா இனிய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மேடையில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த கல்வி அறக்கட்டளையின் நிறுவனர், சமூக நீதி போராளி, தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு மட்டுமல்ல இந்தியாவின் முன்னேற்றத்திற்காக 34 இயக்கங்களை தொடங்கி எனக்கு பதவிகள் வேண்டாம், பொறுப்புகள் வேண்டாம், சட்டமன்றத்திலோ நாடாளுமன்றத்திலோ என் கால்கள் படாது, அடிப்படையிலே நான் ஒரு விவசாயி, அடுத்தது நான் ஒரு மருத்துவன், பிறகு போராளி என்று பல போராட்டங்கள் வாயிலாக சமூக நீதியை பெற்று உரிமைகளை மீட்டெடுத்து கோடிக்கணக்கான மக்களுக்கு கல்விகளையும் வேலை வாய்ப்புகளையும் கொடுத்து இன்று தொடர்ந்து 85 வயதில் ஓயாமல் உழைத்துக் கொண்டு உங்களின் உரிமைகளை முழுமையாக மீட்டெடுப்பேன் என்று இங்கே அமைதியாக அமர்ந்து கொண்டிருக்கின்ற எங்கள் மருத்துவர் ஐயா அவர்களே, பசுமையான இந்த கல்வி கோவிலில் ஒவ்வொரு செங்கலாக இங்கே கட்டிடங்களை உருவாக்கி கருவேலங்காடாக இருந்த இந்த மண்ணை கல்வி கோவிலாக உருவாக்கிய எங்களுடைய அன்னை அவர்களே, மருத்துவர் ஐயாவுடைய அறக்கட்டளையின் அறங்காவலர்களுடைய தலைவர், பாட்டாளி மக்கள் கட்சியின் கௌரவ தலைவர், சட்டமன்ற உறுப்பினர் தியாக செம்மல் திரு ஜி.கே. மணி அவர்களே, சமூக முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவர் முனைவர் சிவபிரகாசம் அவர்களே, வன்னியர் சங்கத்தின் மாநில தலைவர் மரியாதைக்குரிய பூத்தா அருள்மொழி அவர்களே, அறங்காவலர் ஸ்ரீகாந்தி பரசுராமன் அவர்களே, முனைவர் மா வீரமுத்து அவர்களே, முனைவர் அசோக்குமார் அவர்களே, முனைவர் சே சிவா அவர்களே, பேராசிரியர் இரா பரமகுரு அவர்களே, பேராசிரியர் தண்டபாணி அவர்களே, யாரு பேராசிரியர் தண்டபாணி? அவரு நான் தனியா சந்திக்கணும். என்ன ரகசியம்? மாணவர்கள் மத்தியில் இவ்வளவு பிரபலமாக இருக்கின்ற அந்த ரகசியத்தை என்னுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். பசுமை தாயகம் நாள் என்று பசுமை தாயகத்தின் தலைவர் சௌமியா அன்புமணி அவர்களே, மற்றும் இந்த இனிய விழாவில் கலந்து கொண்டு இங்கே வருகை தந்திருக்கின்ற முன்னாள் அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், பேராசிரியர்கள், ஆசிரியர் பெருமக்கள், மாணவ மாணவிகள், அறங்காவலர்கள், ஊடக நண்பர்கள், பெற்றோர்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், என் உயிரினும் மேலான அன்பு பாட்டாளி சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் அன்புமணி ராமதாஸ் பணிவான வணக்கங்கள். இந்த முப்பெரும் விழாவில் கலந்து கொள்வதில் எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி, அதைவிட பெருமை. காரணம், இந்த மண் சாதாரண மண் கிடையாது. மருத்துவர் ஐயா அவர்கள் மற்றும் அன்னையால்
உருவாக்கப்பட்ட ஒரு கல்வி கோவில். இது கோவில். இது இங்கே படித்துக் கொண்டிருக்கின்ற நீங்கள் எல்லாம் உண்மையிலே கொடுத்து வைத்தவர்கள். அதை நீங்கள் எல்லாம் உணர வேண்டும். ஐயா உருவாக்கின இந்த கல்வி கோவிலில் நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இது எவ்வளவு கொடுப்பனை உங்களுக்கு. இதில் கிட்டத்தட்ட 90 விழுக்காடு மாணவ மாணவிகள் உங்கள் குடும்பத்திலே முதல் பட்டதாரிகள். சிரமப்பட்டு உங்களுடைய பெற்றோர்கள் அவர்கள் படிக்கவில்லை, என் மகள் படிக்க வேண்டும், என் மகன் படிக்க வேண்டும், என் பேரப்பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று சிரமப்பட்டு உங்களை இங்கே படிக்க வைத்திருக்கின்றார்கள். எங்களுக்கெல்லாம் மிக்க மகிழ்ச்சி நீங்கள் இங்கே படிப்பது. எங்களுடைய கனவெல்லாம் நீங்கள் நன்றாக படித்து உயர்ந்த பொறுப்புகளுக்கும் பதவிகளுக்கும் செல்ல வேண்டும், சென்று உங்கள் குடும்பத்தில் எல்லாம் வர வேண்டும். அப்போதான் எங்களுக்கெல்லாம் பெருமை. இந்த கல்வி கோவிலில் இந்த கல்வி கோயிலை மிக சிரமப்பட்டு ஐயா அவர்கள் நடத்தி வருகிறார்கள். மிக சிரமப்பட்டு என்றால் அது சாதாரண வார்த்தைகள் கிடையாது. ஏன்னா இந்த முதல்ல இந்த மண்ணை வாங்குறப்போ நானும் என்னுடைய சித்தப்பா சின்ன கவுண்டர் மண்டிகார் அவர்களும் நாங்கள் 2 பேரும் தான் வந்தோம். முதல்ல பார்த்தோம், என்னடா இவ்வளோ முள்ளா இருக்கு, வேலி காத்தா முள்ளா இருக்கு, எப்படி பண்ணலாம், இது முடியுமா அப்படிலாம் சொல்லி பிறகு அம்மா வந்தாங்க, பார்த்தாங்க, பண்ணிடலாம். பொட்டல் காடு, சீம கருவேலங்காடு. பிறகு ஐயா வந்து பார்த்தாரு, இது வாங்கிடலாம். இன்னும் குடிசை இருக்கும் அங்க. குடிசைன்னா சும்மா மேல ஒரு ஷெட், இதுல ஓலை குடிசையில தான் அங்கதான் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அது அந்த ஏவலி காட்டை அடிச்சு அது கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்கி தினம் காலையில இங்க வந்துருவாங்க. சாப்பாடு வந்து அம்மாவுக்கு பஸ்ல வந்துடும். வெயில்னா சாதாரண வெயில்ல குடிக்கிறது அந்த அளவுக்கு தினம் அம்மா இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு இதை சுத்தப்படுத்தி அவங்க பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு ஆர்வம், ஒரு கல்வி கோவிலை உருவாக்கணும், இந்த பிள்ளைங்கள்லாம் படிக்க வைக்கணும், அந்த ஆர்வம், அந்த ஆதங்கம். ஐயா சொல்லிட்டாரு நான் செய்யணும்னு அந்த ஆதங்கம் அம்மாவுக்கு. அதனாலதான் எங்களுக்கு எல்லாம் அவ்வளவு பெருமையாக இருக்கிறது. இந்த மண்ணை ஒவ்வொரு முறை மிதிக்கின்ற நேரத்திலே இவ்வளோ சிரமத்தில் மத்தியிலே இந்த கோவிலை, அழகான கோவிலை, பசுமையான கோவிலை உருவாக்கிய அன்னை அவர்களுக்கும் ஐயா அவர்களுக்கும் கோடான கோடி நன்றிகள் என்றும் நாம் சொல்லிக் கொண்டே இருப்போம். இது போன்ற ஒரு பசுமையான ஒரு கோவிலை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? இந்தியாவில் நான் எல்லா ஊருக்கும் போயிருக்கிறேன், அமைச்சரா எல்லா மாநிலங்களுக்கும் போயிருக்கிறேன், பெரிய பெரிய பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் நான் தலைமை தாங்கியிருக்கின்றேன் நிகழ்வுகளுக்கு. ஆனால் இது போன்ற மரங்கள், செடிகள், கொடிகள் பசுமையான எந்த ஒரு கல்வி கோயிலோ ஒரு பல்கலைக்கழகத்திற்கோ நான் பார்த்ததே கிடையாது. லட்சக்கணக்கான மரங்கள் இருக்கின்ற இந்த கல்வி கோயில் பசுமையான கோவில். இது இதெல்லாம் மீண்டும் சொல்வதெல்லாம் இதெல்லாம் நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் இங்க படிக்கிறது. ஐயா அவர்கள் சிறு வயதில படிக்கிறதுக்கு தேவையில்லை. ஐயா சென்றது அரசு பள்ளிக்கூடம் கீழ்சிவையில 5வதுக்கு மேல அங்க வகுப்பறைகள் இல்ல. சரி படிப்பு நிறுத்திடலான்னு முடிவு பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்ல, ஐயாவுடைய அப்பா என்னுடைய தாத்தா 1.5 ஏக்கர் நிலம் வச்சிருந்தாரு. ஐயா காலையில அங்க போய் விவசாயம் பண்ணிட்டு தான் அப்புறம் தான் பள்ளிக்கூடத்துக்கு போனோம். பள்ளிக்கூடம் முடிச்சதுக்கு பிறகு மறுபடியும் விவசாயம் பண்ணணும். அப்படி அவ்வளோ சிரமப்பட்டு சின்ன பையனா இருக்கு நேரத்தில் சிரமப்பட்டு, ஆனாலும் ஐயா வந்து நான் படிக்கணும் அந்த ஆதங்கம், படிப்பை விட்டு கொடுக்கல. இந்த காலத்துல எப்படி இருந்ததுன்னா ஐயோ வேணாம்ப்பா, படிப்பெல்லாம் வேணாம்ப்பா, ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு போகலான்னு அந்த மனநிலை. நான் படிக்கணும்னு அந்த ஆதங்கம், அது வைராகியம். அப்படி இருந்து பிறகு
இங்க 5வதுக்கு மேல இல்ல. அப்புறம் சென்னையில ஐயாவுடைய அக்கா, மாமா, அக்கா மாமா அங்க ஹார்பர்ல அவரு அங்க வேலை செஞ்சிருந்தார், மூட்டை தூக்கிட்டு இருந்தாரு, அங்க இருந்தாரு மாமா. அவர் கூட சேர்ந்து அங்க போயிட்டு ஐயாவும் மூட்டை தூக்குனாரு. ஐயா அந்த நேரத்தில் படிச்சாரு, சாப்பாடு எடுத்துட்டு போவாரு. மற்றவங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போனா காலனா கிடைக்கும், அவ்வளவுதான். ஐயாவுக்கு அந்த காலத்துல சும்மா ஒரு பட்டாணி சுண்டல் பொறி வாங்குறதுன்னு காசு கிடைக்காது. அவ்வளோ சிரமத்துல படிச்சாரு. அந்த பூங்கால விளக்கு கீழே படிப்பாரு. வீட்டுல கரண்ட், மின்சாரம் கிடையாது. எங்க? சென்னையிலேயே. அவ்வளோ படிச்சு, ஆனாலும் அந்த படிப்பை விடவே இல்லை. பிறகு ஐயாவுக்கு படிச்சு மருத்துவம் கல்வி கிடைச்சது, எம்பிபிஎஸ் கிடைச்சது. எம்பிபிஎஸ் கிடைச்சது அதுக்கு ஒரு காரணம் யாருன்னா நம்முடைய காமராசர், கர்ம வீரர் காமராசர் அவர்கள் முக்கிய காரணம். ஐயாவுக்கு எம்பிபிஎஸ் கிடைச்சதுக்கு காரணம். அதன் பிறகு படிக்கிறதுக்கு அதுக்கும் காசு இல்லை, அதையும் விட்டுட்டார். முதல்ல காசு இல்லை படிக்கிறது. அப்பெல்லாம் கவர்மெண்ட் ஃபீஸ் சின்ன ஃபீஸ், சாதாரண ஃபீஸ் தான். அந்த ஃபீஸ் கட்ட முடியல ஐயாவால. ஆனாலும் விட்டுட்டு போயிட்டாரு. அதுக்கு பிறகு சொந்தக்காரங்க எல்லாம் சேர்ந்து, அம்மாவுடைய சொந்தக்காரங்க எல்லாமே சேர்ந்து அப்போ எல்லாம் கூட இருந்து உதவி பண்ணி, நீங்க வாங்க வந்து படிங்கன்னு சொல்லி வருஷம் வருஷம் உதவி பண்ணி படிச்சார். படித்த பிறகு ஐயாவுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு நான் படிச்சேன், இந்த கஷ்டங்கள் எல்லாம் மத்தவங்க படக்கூடாது, அந்த நோக்கத்துல தான் ஐயாவுடைய மனசுல ஆழமா தோன்றி, எப்படியாவது இந்த மக்களுக்கு, இந்த ஊமை மக்களுக்கு எப்படியாவது ஒரு நன்மை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இங்கே தங்கினார். இல்லைன்னா இன்னைக்கு ஐயா இன்னைக்கு அமெரிக்காவில் இருந்திருப்பார். அது எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. எம்பிபிஎஸ் படிச்சு முடிச்ச உடனே அப்ளிகேஷன் கொடுக்கறாங்க. என்ன? அமெரிக்கா விசா. அமெரிக்கா பல்கலைக்கழகத்தில் அவருக்கு அங்க வேலை. அவர் கூட இருக்கிற கிட்டத்தட்ட 30-40 பேர் போயிட்டாங்க, அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க. கையெழுத்து போட்டா போதும், அவரும் போயிருப்பார். ஆனாலும் சொல்லி நினைச்சுக்கிட்டாரு, இல்ல நான் எப்படியோ படிச்சுட்டு வந்தேன், இது போன்ற எத்தனையோ மக்கள் படிக்கல, அவங்க படிக்கணும், முன்னுக்கு வரணும், அந்த ஆதங்கம் எனக்கு இருக்குன்னு இங்க தங்கி சேவை செய்தார். அரசு மருத்துவமனையில அவ்வளோ சேவை செய்து பிறகு படிப்படியாக உயர்ந்து ஒரு மருத்துவராக, இந்த மருத்துவர்னா இந்த சுத்தி வட்டாரில் 2-3 மாவட்டம், அப்பெல்லாம் தென்னார்காடு வடார்காடு மாவட்டம். தென்னார்காடுனா இப்ப இருக்கிற 3 மாவட்டம் தென்னார்காடு மாவட்டம். கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர்ல தென்னார்காடு மாவட்டம். வடார்காடு திருவண்ணாமலை, வேலூர்லாம் வடார்காடு. இப்படி தென்னார்காடு மாவட்டம் முழுவதும் எங்க கேட்டா ஐயா கேட்டா, ஐயா கைராசி டாக்டர். ஐயா கிட்ட போவாங்க, ஐயா போய் பார்த்துட்டு ஐயா கையை பிடிச்சிட்டு, கையை பிடிச்சி பல்ஸ் பார்ப்பார். அதுதான் அவங்களுக்கு வேணும். அப்புறம் எழுதி கொடுத்த மாத்திரை எல்லாம் யாரும் வாங்க மாட்டாங்க. என் கையை பிடிச்சிட்டாருப்பா எனக்கு சரியாயிடும், அவ்வளவுதான் அந்த நம்பிக்கை. அப்படிதான் எத்தனையோ பேர் போய் பார்த்து. அப்படி பிறகு ஐயா அவர்கள் வன்னியர் சங்கத்தை 1980 தொடங்கி, அப்பயும் பார்த்தா வன்னியர் சங்கம் கிட்டத்தட்ட 28 இயக்கங்கள். வன்னியர் சங்கம், வன்னியர் மக்களை பத்தி தெரியல, ஒற்றுமை இல்லாம அங்கே இங்கே குறை சொல்லிக்கிட்டு எல்லாரையும் வாங்க ஒன்னா சேர்ந்து எல்லாம் ஒரே அமைப்பாக சேர்ந்து வாங்க, போராடலாம், சமூக நீதிக்கு போராடலாம். போராட்டங்கள் நடத்தி, எத்தனையோ போராட்டங்கள் நடந்தது. அதெல்லாம் இது சொல்லணும்னா எனக்கு 2-3 மணி நேரம் ஆகும். இதெல்லாம் இந்த வரலாறு சொல்லணும்னா சுருக்கமா சொல்லிட்டு இருக்கு. ஏன்னா இந்த பிள்ளைகளுக்கு தெரியணும் ஐயா எவ்வளவு சிரமப்பட்டு இந்த கோவிலை உருவாக்கி அதில் நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் கொடுத்து வைத்தவர்கள். அதனால இப்படி அதன் பிறகு கட்சியை தொடங்கி எத்தனையோ இடஒதுக்கீடு, நம்முடைய கௌரவ தலைவர் அவர்கள் சொன்னது போன்ற 6 இடஒதுக்கீடுகளை பெற்று தந்த ஒரு மா மனிதன் மருத்துவர் ஐயா அவர்கள். இன்று இந்தியாவின் வரலாற்றில் 6 இடஒதுக்கீடுகளை பெற்று தந்த ஒரே தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் தான். இதற்கு முன்பும் யாரும் கிடையாது, இதுக்கு பின்பும் யாரும் கிடையாது. இது சாதாரண செயல் கிடையாது. 6 இடஒதுக்கீடுகள், ஒரு இடஒதுக்கீடு பெற்று தந்தாலே அதெல்லாம் அவ்வளவு பெரிய ஒரு செயல் அது. ஆனால் போராட்டத்தின் மூலமாக, எந்த பதவி பொறுப்பில்லாமல், அதெல்லாம்
அதெல்லாம் ஆளுங்கட்சியா கூட இல்ல. ஆளுங்கட்சியா ஆட்சியில் இருக்கின்ற முதலமைச்சரா கையெழுத்து போடுறது சாதாரண செயல் கிடையாது, சாதாரண விஷயம் கிடையாது. அது என்னை பொறுத்த வரைக்கும் அது சாதனை கிடையாது. முதலமைச்சர் ஒரு கையெழுத்து போட்டு இது நான் செயல்படுத்துறேன் அப்படின்னு சொன்னா அது சாதனை கிடையாது, அது அவரோட கடமை. அது ஆனால் எதிர்கட்சியில இருந்து முதலமைச்சரை கையெழுத்து போட வைப்பதுதான் அதுதான் உண்மையான சாதனை. அதுதான் ஐயா அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றது. இப்படி இடஒதுக்கீடுகள் 6 இடஒதுக்கீடுகள் மத்திய அரசு மட்டும், மாநில அரசு மட்டும் இல்ல, மத்திய அரசும் செய்யும். எங்களுக்குதான் தெரியும் டெல்லியில போய் எப்படி சண்டை போட்டு இன்னைக்கு இந்தியாவில் ஓபிசி 27 விழுக்காடு கல்வி நிலையங்கள்ல இடஒதுக்கீடு என்று ஒன்று இன்னைக்கு இருக்கிறதுனா அதற்கு ஒரே காரணம் மருத்துவர் ஐயா அவர்கள் தான், வேற யாரும் காரணமே கிடையாது. இன்னைக்கு ஐயா இல்லனா இன்னைக்கு வரைக்கும் மருத்துவ இன்னைக்கு வரைக்கும் இந்தியாவில் ஓபிசி 27 விழுக்காடு கல்வி நிலையத்துல வந்திருக்காது, 100 விழுக்காடு வந்திருக்காது. ஐயா வாங்கி கொடுத்தார். தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு இந்தியாவில் இன்னைக்கு கல்வி நிலையங்கள்ல இடஒதுக்கீடு வந்திருக்குது. தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு 15 விழுக்காடு, பழங்குடி மக்களுக்கு 7.5 விழுக்காடு. இது வந்திருக்கிறதுக்கு காரணமே ஐயா அவர்கள். இல்லனா இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்காது, மக்களுக்கு வந்திருக்காது. தமிழ்நாட்டில் 20 விழுக்காடு இடஒதுக்கீடு, அதுல எத்தனையோ இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கான மாணவ மாணவிகள் இன்னைக்கு படிக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் படிக்கிறதுக்கு காரணமே மருத்துவர் ஐயா அவர்கள் தான். 20% MBC 89 நினைச்சு பார்க்கணும். படிக்கிறது ஒரு பக்கம், இன்னைக்கு வேலையில போறது. இந்த மக்கள் எல்லாம், கிராமத்து மக்கள் எல்லாம் மனு கொடுத்துட்டு இருந்தாங்க, ஐயா எங்களுக்கு வீடு வேணும் ஐயா. மனு கொடுக்கிற மக்கள், ஐயா எங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுங்க ஐயா, ஐயா ஏதோ ஒரு வழக்கு போட்டாயா, அங்க இருக்கிற ஏட்டுக்கிட்ட போய் கை நீட்டி கையை கட்டிட்டு ஐயா எப்படியாவது காப்பாத்துக்க ஐயா. ஆனா இன்னைக்கு சரஸ்வதி சட்ட கல்லூரி மூலமாக, வழக்கறிஞர்கள் மூலமாக உங்களுக்கு தைரியமாக அவர்களுக்காக வாதாட எத்தனையோ வழக்கறிஞர்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் ஐயா அவர்கள். எத்தனையோ சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்கி, நாடாளுமன்ற உறுப்பினர்களை உருவாக்கி, அமைச்சர்களை உருவாக்கி, என்றெல்லாம் அதில் ஒரு மனிதர் செய்கின்ற ஒரு தனி நபர், ஒரு தனி பிறவி என்று சொல்லலாம். இப்படி ஒரு போராளியாக உங்கள் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மருத்துவர் ஐயா அவர்கள், அதெல்லாம் மீண்டும் சொல்வதெல்லாம் நம் மத்தியிலே இருக்கின்ற ஐயா அவர்கள் நாம் கொடுத்து வைத்திருக்கின்றோம். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், மாணவ மாணவிகள் புரிந்து கொள்ள வேண்டும். இனி வரும் காலத்திலே அதை மனதிலே வைத்து உங்களுக்கு பின்னால் வருகின்ற பிள்ளைகளுக்கெல்லாம் உதவி செய்ய வேண்டும். ஐயா அம்மா உங்களுக்கு உதவி செய்கின்ற வகையில் உங்களுக்கு இந்த கல்வி கோவில் நல்ல கல்வி மட்டும் கிடையாது, நல்ல ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுக்கின்ற இங்க இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுகளை நான் தெரிவிக்கின்றேன். இன்னும் வெகு தூரம் இந்த கல்வி கோயில் வளர வேண்டும், நிச்சயமாக வளரும். ஒரு ஐயாவுடைய கனவு இது ஒரு பல்கலைக்கழகமாக மாற வேண்டும், உயர வேண்டும், உறுதியாக நடக்கும். அது எத்தனையோ பிரிவுகள் இங்கே வர வேண்டும், வரும். காரணம் மருத்துவர் ஐயா அவருடைய விஷன் சொல்றது. வேற யாருக்கும் இப்படி போன்ற ஒரு பெரிய ஒரு கனவு, ஒரு விஷன், ஒரு நீண்ட பார்வை யாருக்கும் கிடையாது. இல்லை 30 ஆண்டுகளுக்கு முன்பு பசுமை தாயகம் என்ற ஒரு அமைப்பை யாராவது தொடங்கியிருப்பாங்களா? இன்னைக்கு இருக்கிற ஒரு தலைவருக்கும் சுற்றுச்சூழல்னா என்னன்னு தெரியாது, காலநிலை மாற்றம்னா என்னன்னு தெரியாது, அதில் சம்பந்தமான பிரச்சனைகள்னா இன்னைக்கு என்னன்னு கூட தெரியாது. ஆனால் ஐயா அவர்கள் 30 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய சூழலை பாதுகாக்கணும், நம்முடைய நீர்நிலைகளை பாதுகாக்கணும், நம்முடைய மண்ணை பாதுகாக்கணும், நம்முடைய விவசாயத்தை பாதுகாக்கணும். இப்படி ஒரு நிறுவனத்தை 30 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கியிருக்கின்றார் என்றால் நினைத்து பாருங்கள். அதெல்லாம் நமக்கெல்லாம் நம்முடன் இருக்கின்ற அவ்வளவு பெரிய ஒரு மனிதர் இருக்கின்றார்.
இன்னைக்கு பசுமை தாயகம் நாள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஏன்னா காரணம், மருத்துவர் ஐயா அவர்களுடைய பிறந்தநாள் கொண்டாடுவது கிடையாது. இதுவே வேற எந்த கட்சி அமைப்புனா உடனே எங்க பார்த்தாலும் பேனர், போஸ்டர், அது இது பாட்டை போட்டு விட்டுட்டு என்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த கலாச்சாரம் வேண்டாம், அது நம் கலாச்சாரம் கிடையாது என்று அமைதியாக ஐயா அவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் எங்களால அப்படி இருக்க முடியல. உங்களை நாங்க கொண்டாடணும். காரணம், நீங்கள் செய்த சாதனை இந்த தமிழ்நாட்டில் மட்டுமில்லை, இந்தியாவில் யாரும் செய்யவில்லை. இவ்வளோ சாதனைகள் செய்த ஒரு மாமனிதருக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தம், அந்த அளவுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கவில்லை. ஆனால் அங்கீகாரத்துக்காக ஐயா செய்வார். ஐயா அவர்கள் இதுவே வேற சமுதாயத்தில் பிறந்திருந்தால் நேரம் நோபல் விருதே கிடைச்சு கொடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மேக்சஸ் இங்க இருக்கிற பத்மா விருது இதெல்லாம் அவனுக்கு கிடையாது. அந்த அளவுக்கு என்ன வேற சமுதாயத்தில் பிறந்திருந்தா, இல்ல வட இந்தியாவில் பிறந்திருந்தா அவ்வளவுதான். ஆனால் இங்கே விழுப்புரம் மாவட்டத்தில் கீழ்சிவிரி என்ற ஒரு கிராமத்தில் சாதாரண ஒரு விவசாயின் மகனாக பிறந்திருந்தார் ஐயாவுக்கு. அப்படி பிறந்தும் இன்று இவ்வளோ சாதனைகளை, உண்மையான சாதனைகளை, உணர்வுபூர்வமான சாதனைகளை ஐயா அவர்கள் செய்திருக்கின்றார், செய்து கொண்டிருக்கின்றார். இன்று தமிழ்நாடு முழுவதும் உலகில் வாழ்கின்ற தமிழர்கள் அத்தனை பேரும் ஐயாவை போற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். ஐயாவுடைய பிறந்த நாள் இந்த நாள். இதில் அதுவும் இந்த ஐயாவுடைய பிறந்த நாள் யார் கூட கொண்டாடுறாரு? இப்போ உங்க கூட கொண்டாடிட்டு இருக்காரு, வேற எங்கேயும் இல்லையே. தைலாவரம் தோட்டத்தில் உங்க கூட இங்க வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாருன்னா அந்த அளவுக்கு நீங்க கொடுத்து வச்சிருக்கணும். எவ்வளவு பேர் ஏங்கிட்டு இருக்கிறாங்க, ஐயாவை பார்க்கலாமா, பேசலாமா ஐயாக்குன்னா. ஆனா நீங்க உங்களுக்கு காட்சி அளிச்சு உங்க முன்னாடி நான் வந்து இங்க கல்வி கோயில்ல உங்கள் முன் மாணவ மாணவிகள் முன், ஆசிரியர்கள் முன் நான் கொண்டாடுவேன். அது பிறந்த நாள் வரல ஐயா, ஆனாலும் இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள், பசுமை தாயகம் நாள். இங்கே முப்பெரும் விழா, இங்கே மரங்களை நட்டு, இங்கே விடுதிகளை திறந்து நிகழ்ச்சிகள் நடத்தி கொண்டிருக்கின்ற இங்கே இருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கு மீண்டும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்து, நல்ல பிள்ளைங்களுக்கெல்லாம் நல்லா படிங்க, எங்களுக்கு பெருமை சேர்க்க வேண்டும், இந்த மண்ணுக்கு பெருமை சேர்க்க வேண்டும், உண்மையாக வாழ்க்கையிலே உண்மையாக இருக்க வேண்டும், தைரியமாக இருங்கள், உண்மையாக இருங்கள். நிச்சயமாக நீங்கள் நல்ல உயர்ந்த பொறுப்புகளுக்கும் பதவிகளுக்கும் நீங்கள் செல்வீர்கள். சென்று நீங்கள் எல்லாம் சாதிக்க வேண்டும் என்று சொல்லி நன்றியோடு அமர்கின்றேன். வணக்கம்.